ப்ரைஸ் த லார்ட். இன்னைக்கு 20 டே பைபிள் குவிஸோட வின்னரையும் அப்புறம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். 13 பேர் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பாதி பேருக்கு எனக்கு நேம் தெரியல, அதனால தான் உங்கள் ஜிமெயிலில் நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் ஷெரின் வாங்கியிருக்காங்க. அவங்க 20 டேஸுமே பைபிள் குவிஸ் அட்டன் பண்ணாங்க. செகண்ட் ப்ரைஸ் ஜான்சி ராணி வாங்கியிருக்காங்க. அவங்க 19 டேஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிளேஸ் லிடியா இவாஞ்சலின், அவங்க 5 டேஸ் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. உங்கள் 3 பேருக்காகவும் ப்ரேயர் பண்ணி எடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 1ஆம் வசனத்தில் அதோட கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கற்பனையின் படி நீங்கள் நடந்தீங்க, கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்க அப்படின்னா அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அதுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிச்சு கொள்ளுவீங்க. பைபிளை திறந்து அது என்ன கற்பனை, அது என்ன வசனம்னு பார்த்து அதன் படி நடந்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சு கொள்ளுங்க. ரிமைனிங் இருக்கவங்க எல்லாம் 3 டேஸ் 2 டேஸ் 4 டேஸ் 1 டேஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. கர்த்தர் உங்களையுமே ஆசீர்வதிப்பாங்க. அவங்க கிரியைக்கு தக்க பலன் கண்டிப்பாக கர்த்தர் தருவாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களும் உங்களை மாதிரி பைபிளில் உள்ள சத்தியத்தை தெரிஞ்சு கர்த்தருக்குள்ளே அதிகமாக வளர அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் எடுக்கப்பட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி, இன்னும் நீங்கள் சத்தியத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கப்படும். நீங்கள் இன்னும் அதிகமாக பைபிளை திருப்பி வேதத்தை வாசிக்க, அந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிற இருக்கும்போது அந்த தாகம், அந்த வாஞ்சை எல்லாமே கர்த்தர் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கர்த்தருக்குள்ள செலவழிக்கிற ஒரு நிமிஷத்துக்குமே கர்த்தர் உங்களுக்கான பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க. அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே எல்லா கொஸ்டினுக்கும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சஜஷன், ஃபீட்பேக் அது எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.